ஹாய் வியூவர்ஸ், இது என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெயில் கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன், வரமிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், 4 மெத்தட் தான். கடுகு கடலப்பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை வரமிளகா மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன். இனிமேல் எலுமிச்சை ரசத்தை ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சை ரசம் ஆட் பண்ணுறேன். உப்பு ஏற்கனவே போட்டேன். அப்படியே சைட்லேயே பஜ்ஜி போடுறேன். பாருங்க தோசை, சாம்பார் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாயசம், தோசை ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு புளி ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட சாம்பார். பாயசத்துக்கு சர்க்கரை போட்டுடலாம். பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் போடுறேன், கொஞ்சமாக பச்சை கற்பூரம். தோசை ரெடியாக இருக்குது. கடுகு தாளிச்சிக்கலாம். சீரகம், பெருங்காயம் போட்டுடலாம், கருவேப்பிலை, லெமன் ரைஸ் கலரியாச்சு. லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ்க்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் வரும். ஹாய் வியூவர்ஸ், பஜ்ஜி, பாயாசம், தோசைக்கு சாம்பார், லெமன் ரைஸு, உருளைக்கிழங்கு பொரியல் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.